அண்ணா நகர் திருமங்கலம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு எட்ஸெட்ரா அமைப்பார். 100% அமைப்பார். அண்ணா நகர் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்கள் எல்லாமே நிறையா செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே அவர் தான். அவர் வந்தால் எல்லாம் பெஸ்ட்டாக நடக்கும். இந்த ஆட்சியெல்லாம் எல்லாம் மாறணும். மாற்றம் வேணும். மெயினாக மாற்றம் இருந்தால் தான் எல்லாமே நமக்கு. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம் 2026. என்னங்க சும்மா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வரப்போகிற தேர்தலில் புதுசாக ஒரு மாற்றம் ஒன்று வரும். எங்கள் அண்ணனை பார்த்தாச்சு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அண்ணனை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். எங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்போட தமிழ்நாடும் சுத்தம் பத்துவார். ஜெய்பார். பெரம்பூரில் அவர் வந்த போது நான் கோர்ட்டில் கேஸ் விஷயமா மாட்டிட்டு இருந்தேன். அதனால் பார்க்க முடியல. அதனால் வில்லிவாக்களையும் பார்த்துட்டு தலைவரை திருப்பி வந்து இந்த அண்ணா நகரையும் பார்த்துருக்கேன். ஸோ நான் இதில் 3 கருத்தை பதிவு பண்ணி விரும்பிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வினால தாவேக்காவை நோக்கியும் தலைவரை நோக்கியுமே கேட்கக்கூடிய 3 கேள்விகள் தான் இந்த ஃபாலோவர்ஸ்லாம் தற்கூரிகள்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு தமிழர் மக்களை வந்துட்டு ஆண்ட போதும், இந்தியர்களை வந்து கொடுமைப்படுத்தும் போதும் தமிழர்களை வந்துட்டு அன்சிவிலைஸ்டு, படிக்காதவங்க, இவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணுற அதிகார கர்வத்தை காட்டுறது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, லேபிள் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் அன்சிவிலைஸ்டுன்னு. இன்றைக்கி அதே வந்து வேறு ஃபார்ம்ஸில் வந்துட்டு தற்கூரிகள்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. மாற்றத்தை நோக்கி ஓடுறவங்க தற்கூரிங்க கிடையாது. திருப்பி ஒரு ஊழல், கனிம வள கொள்ளை, ரேப்பு. இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த ரேப்பு ப்ளஸ் மர்டரு ப்ளஸ் பிரேமலதா ரீசெண்டாக வந்துட்டு பேசினாங்க இல்லையா, டிஎம்டிகேயோட ஆட்சி தலைவி வந்துட்டு, அதில் வந்துட்டு ரேப்பு, அதை தாண்டி வந்துட்டு ட்ரக்ஸு, இது 2த்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டாலின் சாரையும் டிஎம்கே ஆட்சியை பற்றி சொல்லிட முடியுமான்றாங்க. இது அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கு. அது சாதாரணமாக பதியப்பட்டிருக்கு. அதாவது ட்ரக் கலாச்சாரமும் தொடர்ச்சியாக வந்துக்கூடிய பாலியல் பலாத்காரமும் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம். அது எந்த ஆட்சி வந்தாலும் இருக்குன்ற அளவுக்கு மனநிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. சமூக சீர்கேடு வந்துட்டு என்னோட டைரெக்டாக வந்துட்டு என்னோட கண்ட்ரோல்லே இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக அவங்களுடைய கட்சியை சேர்ந்து கிட்டத்தட்ட 14 பேர்கிட்ட வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்களா, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சா, எஃப்ஐஆர் பண்ணப்பட்டுச்சா, அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிச்சான்ட்டு இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. நாங்குநேரியில் நடந்த இன்சிடென்ட்டை பற்றி, அந்த பொண்ணு நடந்து செத்தே போயிருக்கா, அதை பற்றின ரிப்போர்ட்டை வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்காக வந்துட்டு இன்றைக்கி குரல் கொடுத்து கருப்பு சட்டையும் போட்டு பேசினவர் வந்துட்டு இத்தனை நாளாக ஏன் தொடர்ந்து வந்து ட்ரக் கலாச்சாரத்தையும் இதை பற்றியும் பேசலை? இன்றைக்கி டீலிமிட்டேஷன்றது ஒன்று வச்சுட்டு பிஜேபி நாங்கள் தான் அது இருக்கோம், பிஜேபி வராமல் தடுக்கணும்னாக்கா எங்களோட இது தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த திணிப்பை கொடுத்து மக்களில் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. தலைவர் என்றைக்குமே வந்து பிஜேபி கூட சேரவும் மாட்டார். பிஜேபியோட இவர் தான் எதிர்க்கிறாரு. இந்த திராவிட கட்சிகளிலேருந்து ஒழிச்சு ஒரு புது சமுதாயம் வரணும்னாக்கா தயவாக்காவுக்கு இதை பார்க்குறவங்க எல்லாரும் வாக்களியுங்க. தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிவிகே பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கொடுத்த மேனிஃபெஸ்டோ மாதிரி தான் தளபதியும் கொடுத்துருக்காரு. அதே இவர் மற்றவங்க 2000 ரூபாய் கொடுத்தாக்கா இவர் 2500 ரூபாய் தராருன்றாங்கன்றது. இலவசன்றது தப்பு கிடையாது. ஜெர்மனியில், நார்வேல ஆகியப்பட்ட நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இலவசம் இருக்குது. மெடிசனுக்கும் சரி, அவங்களோட வீட்டுக்கு வரதுக்கும் சரி, மந்த்லி அவங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்குறதுலாம் இருந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனாக்க, இலவசத்தை மட்டும் கொடுத்துட்டு டெவலப்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க. ஏஐ டெவலப்டுக்கு சிட்டியாக வந்துட்டு தமிழ்நாட்டையே மாத்திரன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க, அந்த டாக்ஸ்லாம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு என்னத்தை மாற்றத்தை கொண்டு வராருன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு புகழ்பெற்று ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் வரும்போது அவரை வர முடியாமல் திராவிட கட்சிகள் அழிக்கிறதுக்கும் முடக்கிறதுக்கும் அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஒரு சாதாரண மனிதனாகிய நானோ இல்லை நீங்களோ வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சா நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவோம். இன்னைக்கு மாற்றாக வந்திருக்கு புகழ்பெற்ற அவர் வரும்போது அவர் ஆதரித்து ஒரு புதிய பாதையை நோக்கி ஓடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கொள்கை என்னங்க, கொள்கைன்னு தான் வந்துட்டு பல வாட்டி சொல்லிட்டார். 5 கொள்கை தலைவர்களை வச்சுட்டு எதை அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. மீடியாவுக்கிட்ட பேசினா தான் வந்துட்டு அரசியல் தெரியுன்றாங்களா? தொடர்ச்சியாக இதே தான் வருது. தற்கூரிகள்னு சொல்லிட்டோம், கொள்கை தெரியாதுன்னு சொல்லிட்டோம். மதச்சார்பற்ற சமூக நீதி, இதுதான் கொள்கை. சோஷியல் செக்யூலர் ஜஸ்டிஸ் கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்க ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டின்றது தான் கான்ஸ்டிடியூஷனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதன் அடிப்படையில் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கோ அதையே கொள்கையாக கொண்டிருக்க கட்சி தான் தாவேகா. திருப்பி என்ன கொள்கைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கைனாக்கா, திராவிடம் என்ற ஒரு கொள்கைனாக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூலர் ஜஸ்டிஸ், மதச்சார்பற்ற சமூக நீதின்றது ஒரு கொள்கை. 5 கொள்கை தலைவர்களை வச்சு அவங்க சொல்லி இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு மீறி என்ன கொள்கை உங்களுக்கு வேணும்? இன்னும் அரசியல் தெரியலன்னு சொல்லி யாரை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லைங்க, என்றைக்குமே போக மாட்டார். அதுதான் ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு இஸ்லாத் மக்களுக்கு போய் சந்திச்ச போது அங்கே தெளிவாக சொன்னார்,
மதச்சார்பற்ற சமூக கொள்கை நீதியை மீறி நான் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபட மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன் அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி கூட பிஜேபியோட போய் சேர்ந்து இருந்திருக்கலாம். அவருக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 40 சீட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன் போகலை? எப்போனாலும் போயிருந்தாங்க. பிஜேபி கூட சேர்ந்துருந்தாக்கா படம் பாட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க போது. இவ்வளோ எதிர்ப்புகளையும் சந்திச்சு நான் தனிச்சு தான் நிற்பேன், நான் வந்துட்டு பிஜேபின்ற ஒரு அந்த கூட்டணியை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர விட மாட்டேன், திராவிடத்தை நான் அழிப்பேன்ற ஒரு ஸ்டாண்டில் நின்றுட்டு தான் இருந்தார். அவர் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டது யாருனாக்கா, மாற்றத்தை வேணும்னு விரும்புகிறவங்க, மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க, அதை வேறு வழியே இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கவங்க வரணும்னு நினச்சினாக்கா வாங்கினார். அதை தொடர்ந்து தான் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ கட்சியில் சேர்ந்துருக்காங்க, ஒரே பாதையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆவார், கண்டிப்பாக ஆட்சி வைப்பார். மக்களோட பெரும்பாலான ஆதரவு இருக்குது. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் அந்த ஓல்டேஜ் பீப்புளெலாம் வந்துட்டு அந்த மைண்ட்லேயே ஊறி போன மாதிரி திராவிடம் டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேன்ற வந்துட்டு பிரைன்லேயே செட் ஆகிடுச்சு. வாக்குச்சாவடியில் போயிட்டு ஓட்டு போடும்போது டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி போட்டு பழக்கப்பட்டதுனால அவங்களுக்கு எது போடுறனே தெரியல. ஒரு மாற்றத்தை நோக்கி உங்கள் எதிர்கால தலைமுறை போயிட்டுருக்கு, இளைஞர்கள் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்கள ஆதரித்து தயவு செஞ்சு டிவிகேக்கு வாக்களிங்க. நான் இங்கே நமானிப்பேட்டிலேருந்து வரேன் ப்ரோ. விஜய் ஆதரிக்கிற காரணம் மீன்ஸ் நான் ஒரு தீவிரமான ஃபேன். நான் சின்ன வயசுலேருந்து அவர் பெரிய ஃபேனு. உன்னை கேட்டால் எப்படி சொல்லுவேன், ஒரு பெரிய ஃபேன் நான். இப்போ ஆதரிக்கிற மீன்ஸ் அவரை வந்து ஒரு ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லோரும் மாறி மாறி வந்து இவனை கேட்டால் அவனுக்கு ஒன்று சொல்லுவான், அவனை கேட்டால் இவன் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பார்க்கலாம், அவர் வர்றது பார்க்கலாம். அப்படிப்பட்ட இங்கே பண்ணுறவனுக்கு எவனுக்கு அரசியலே தெரில. கேட்டால் நம்மள தான் சொல்லுவாங்க, எங்கள் என்ன அரசியல் தெரிஞ்சுன்னா என்ன ஏமாத்துறது தான் அவங்க பெருசாக அரசியல் தெரியும்னுவாங்க. எனக்கு வந்து மற்ற நார்மலாக வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி தான் இந்த இலவசம், இந்த தங்க இதெல்லாம் லேடிஸ்க்கு சொன்னது எல்லாம் சிமிலர். எனக்கு புதுசாக எதுன்னா இந்த அசம்பிளியில் வந்து மக்களோட ஐடியாஸ் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னது. அப்புறம் வந்து இந்த எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து சேரும் அவர் சொன்ன அந்த கார்டு விஷயம், எல்லாருமே அந்த அரசு பார்ட்னராக ஆகலாம், கவர்மெண்ட் பார்ட்னர்ஸும் ஆகலாம் அப்படின்னு சொன்ன ஒரு நியூ ஐடியாவுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக தேவை. ஆட்சி அமைப்பாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது சரியாக சொல்ல தெரில. ஆஸ் அ ஃபேனாக கூட எனக்கு டவுட்னா. ஆனால் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி வராது நாடு கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். யாருக்கும் மெஜாரிட்டி கன்ஃபார்மாக வராது. நாங்கள் இங்கே அண்ணா நகர் பகுதியிலேருந்து வரோன்னா, விஜய்னா அவர் வந்தால் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக அவர் தான் வரணும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வரமாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டார் சொல்லிட்டு. ஆனால் அவர் அப்பத்துலேருந்து அதெல்லாம் நல்லாவே பண்ணுறவர். அதுவும் இல்லாமல் அவர் புதுசாக கட்சிக்கு வந்துட்டார், அதெல்லாம் கிடையாது. அப்பத்துலேருந்தே இருக்கிறார் அவர் மக்கள் இயக்கத்தில். அதனால் அவருக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்படிலாம் இல்லைண்ணா, அனுபவம் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்களா, எல்லாம் தெரிஞ்சு தானே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவர் தான் வருவார், அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிக்கணும். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் தளபதியை டிவிக்கே தான் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறோம். ஆனால் நாங்கள் பார்த்துட்டோம், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் இல்லைண்ணா, வரவங்க எல்லாருமே விஜயை பார்க்க விஜய்க்காக தான் வராங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கண்ணா. விஜய் மாற்றம் தேவைன்றதுக்காக தான் விஜய் ஆதரிக்கிறோம், வேறு எதுக்காகவுமே இல்லை. அவர் வந்தால் ஆட்சி எப்படி இருக்கும்னு பார்க்கணும், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் வந்துருக்கும். அதெல்லாம் அவங்கவுங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் பக்கம் தானே இருக்காங்க. கூட்டம் மாறுறதுனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லா கட்சியுமே இப்போ இதுதான், விஜய் வந்துட்டாருன்னு எல்லா இடத்துலையுமே இப்போது அவங்க காசு குத்து ஓட்டு போட்டுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்காக விஜய் வந்தால் மாற்றம் கிடைக்கும். நம்மளுக்கு இருக்கிற தொகுதியில் எல்லாமே கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் மாற்றம் கிடைக்கும்னு நம்புகிறோம். அதுக்காக விஜய் பின்னாடி நிற்கிறோம், அவ்வளோதான்.